லக்சம்பர்க்குங்க, ஜெர்மனிக்கு பக்கத்தில் லக்சம்பர்க்குன்னு ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய கோட்டை ஒன்று இருக்குது. அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அநேகமாக கோட்டையை நெருங்கியிருக்கோம். இது வந்து ஜெர்மனுக்கு பக்கத்தில் இருக்குது. எங்கள் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே வந்திருக்கோம். 300 கிலோமீட்டரை சரியாக ஒரு 2.5-3 மணி நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்தோம். ஒரு ஹால்ட்டு போட்டு வந்திருக்கிறோம். கோட்டை லக்சம்பர்க். பர்க்குன்னா இங்கே வந்து பர்க்குன்றது வந்து இங்கே கோட்டைன்னு பேருன்றாங்க. ஹைடல்பர்க்கு, லக்சம்பர்க்கு. இது ஒரு நாடு. இந்த நாட்டை சுற்றி ஜெர்மன் இருக்குது, நெதர்லாந்து இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, பெல்ஜியம் ஆகிய நாடுகள் இருக்குது. அந்த கோட்டையினுடைய கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். கோட்டைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மற்றதை நம்ம பார்ப்போம். கோட்டையினுடைய பின்பக்கத்தில் இருந்து எடுத்திருக்கோங்க. பின்பக்கத்திலேருந்து எடுத்திருக்கோம், கோட்டையினுடைய பின்பக்கம். இப்போ இங்கே வந்து இந்த ஸ்லாண்டிங் இது வழியாக ஏறி போகணும். மேலே ஏறி போகணும். இது வழியாக போய்கிட்டு இருக்கோம். இது பின்பக்கம், கோட்டையினுடைய பின்பக்கம். இதில் தான் ஏறி போகிறோம். அநேகமாக இதுதான் முன்பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறோம். நல்லா உயரம். இது வந்து அடுத்த வாயிலுங்க, கேட்டு. இப்போ இங்கே போய் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 10 யூரோ சொல்கிறாங்க. 10 யூரோவா? 10 யூரோன்னா கிட்டத்தட்ட 900 ரூபா கட்டணம் ஒரு நபருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இவரெல்லாம் கூட வந்திருக்கிறாரு லக்சம்பர்க் ஃபோர்ட் பார்க்குறதுக்கு. அண்ணன் கூட வந்திருக்கிறாரு டாகு. இது என்ட்ரன்ஸு. இங்கே டிக்கெட் வாங்கிக்கிட்டு போகணும். இது வந்து இப்போது திரும்பியிருக்கிறோங்க. திரும்பியிருக்கிறோம். இதுதான் ஆக்சுவலாக முன்பகுதி, கோட்டையினுடைய முன்பகுதி. நம்ம வந்தது பின்னாலிருந்து வந்தோம். அங்கே படிக்கட்டு இருக்குது பாருங்கள். அந்த படி வழியாக ஜனங்க ஏறுறாங்க. நுழைவு வாயிலுங்க. நுழைவு வாயிலில் மக்கள் போயிட்டுருக்காங்க. இது வந்து என்ன தெரியுங்களா, ஒரு பக்கம் தலை, 2 பக்கம் இருக்கிற சந்தில் 2 கை. இதை விட்டுட்டு அந்த மரண தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா, தலையை வெட்டுற மரண தண்டனை, அதற்கான உபகரணம். ஈட்டி ஆயுதங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பீரங்கி பயன்படுத்தியிருக்காங்க. பீரங்கிக்கான குண்டுகள், குண்டு, பீரங்கிக்கான குண்டுகள், இதெல்லாம் வந்து ஆயுதங்கள். இது ஆயுதம் இல்லை, கவசம். இவ்வளோ வெயிட் உள்ள கவசத்தை போட்டுக்கிட்டு எப்படி வீரர்கள் வந்து சண்டை போட்டாங்கன்னு தெரில. கவசம் இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்திய பொருட்கள். ஒரு மாடம் தெரியுது. இதெல்லாம் கிண்ணங்கள், மக்கு. இது ஏதோ ஒன்று உடஞ்சி போயிருக்கு. இதெல்லாம் மக்குங்க, கோப்பைகள். என்ன கோப்பைன்னு தெரில. இதுவும் அந்த மாதிரி கோப்பைங்க தான். இதெல்லாம் பயன்படுத்திய பொருட்கள். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் என்னவோ கிடச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு செயின் உள்பட இருக்குதுங்க. இது ஒரு பானை ஓடு. இது வந்து சமையல் அறைங்க. பாத்திரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். கடாய், சட்டி தொங்குது.
மண் குடுவைகள். அங்கே உள்ளெல்லாம் இந்த பித்தளை பாத்திரங்கள் மாதிரி இருக்குது. அடுப்பு வந்து 1 2 இதெல்லாம் பாத்திரம் பொருள் வைக்கிற இடம்னு நினைக்கிறேன். மண்பானைகள். அங்கே ஒரு பித்தளை பாத்திரம் இருக்குது. ஒரு ரூம் அந்த பக்கம் இருக்குது. இப்போ கிச்சனுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இது ஒன்று தான். விறகு அடுப்பு தான் எரிய வைப்பாங்க போல் இருக்கு. இப்போ இங்கே வந்து புகைப்போக்கி, இந்த இடத்துல புகைப்போக்கி அதை மூடி கண்ணாடி போட்டு மூடி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீச்சருவாள் மாதிரி இருக்குது. வீச்சருவாள் மாதிரி உண்மையிலே அதெல்லாம் பயன்படுத்தின ஆயுதங்கள் தான். இது வந்து தலைக்கவசம். இது வந்து கையில் பிடிச்சிக்குவாங்க பாருங்கள், அந்த கவசம். கையில் பிடிச்சிக்கொள்ளக்கூடிய கவசம் இது. பல ஆயுதங்களை வைக்கக்கூடிய பொட்டி. ஆயுதங்களை எப்படி வைக்கிறதுன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஆயுதங்கள் தான். கவசம் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இதெல்லாம் என்ன கவசம்? எப்படி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க சண்டை போட்டாங்க? கவச உடை, அதெல்லாம் கவச உடை. இவ்வளோ வெயிட்டை போட்டுக்கிட்டு சண்டை போனோன்னா அவன் எவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கணும்? ஆள் சரியான வெயிட்டாக தான் இருந்திருப்பான் ஆள். கோட்டையினுடைய அந்த பகுதிங்க. கோட்டையினுடைய எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி இது வியூ பாயிண்ட். கோட்டையை நம்ம பார்க்குறதுக்கான ஒரு வியூ பாயிண்ட்டு. அப்படியே சுற்றி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கோபுரமாக தெரியுது. அது வந்து மேற்கே இருக்குது. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. கோட்டையிலேருந்து எடுத்துருக்குறோம். சும்மா வியூ பாயிண்ட்டுக்காக தான் இந்த இடத்த அவங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க. இது பூரா வந்து இந்த எல்லாம் கண்ணாடி போட்டு மூடி வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து படை வீரர்கள் தங்கியிருக்கிறதுக்கு. இங்கேருந்து எதிரிகள் மற்றது யாராவது வந்தால் அவங்கள இங்கேருந்து பார்த்து. இது தேவாலயம். இது தேவாலயத்தை இப்படி வடிவமைச்சிருக்காங்க. இங்கே வந்து மேலே இருக்கக்கூடிய தேவாலயம். அதே மாதிரி கீழே ஒரு ரூம் பார்த்தோம் இல்லைங்களா, ரூம்னு சொல்லி அந்த இடம் இது ஒரு ரூம் அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய இடம் இது ஒரு தேவாலயம். இயேசுநாதர் சிலுவையில் அறைஞ்ச ஒரு சிலை இருக்குது. மேரி மாதாவனுடைய ஒரு சிலை இருக்குது. இங்கே ஒரு சிலை இருக்குது. இது இந்த மாதிரி கொஞ்சம் அலங்காரமாக வந்து அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி வேலை செஞ்சு. இது வந்து என்ன சொல்கிறது, ரொமான்ஸ் கேலரின்றாங்க. இது 12ஆம் நூற்றாண்டில் இதை வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்னன்னா பெயிண்ட் அடித்து மற்றது பண்ணி மெயின்டைன் பண்ணுற அந்த வேலைங்களை தான் பார்த்துருப்பாங்க. இது வந்து இப்போ இவங்க வந்து லேசர் ஸ்கேனிங்கில் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருக்காங்க. அதை இங்கே வீடியோ போட்டிருக்காங்க. இதில் காமிக்கிறாங்க பாருங்கள். இதனுடைய வடிவமைப்பு பழசு புதுசு எல்லாத்தையும் இங்கே காமிக்கிறாங்க. நம்ம பார்த்த இடம்லாம் வருது. இப்போ அதனுடைய மாடல் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து 400ஆம் ஆண்டு சும்மா சாதாரணமாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வச்சுருக்காங்க. 750, 1000, 1100, 1170, 1200ஆம் ஆண்டு, 1250, 1600, 1820, ஒரு 2018 வரைக்கும் இருக்கக்கூடிய மாடல் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு அறைக்கு வந்திருக்காங்க. அதே தான் எல்லாத்துலேயும் இதுலேயும் அந்த புகைப்படங்கள் தான் இருக்குது.
இதெல்லாம் மரத்துலேயே இருக்குது ஃப்ளோரிங். இந்த ஃப்ளோரிங் மொத்தம் மரத்தில் இருக்குது. மேலே பீமுங்க கொடுத்துருக்காங்க பாரு, குறுக்கு பீம். இதெல்லாம் பீம் கொடுத்துருக்காங்க, மர பீமு. ஏதாவது ஒரு வடிவத்தில் இருந்திருக்கும். அப்புறம் நாளாக நாளாக அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் இந்த மாதிரி மரங்களெல்லாம் போட்டு பீமெல்லாம் போட்டு அறைகளாக மாற்றியிருப்பாங்க. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, கண்ணாடி ஜன்னல். ராஜாவோ ராணியோ இங்கேருந்து இந்த நகரத்தை பார்த்துக்கலாம். கொடி, இவங்க ஊர் கொடி இங்கே வச்சு பறக்க விட்டுருக்காங்க. இங்கே ஒரு நதி ஒன்று போகுது, கொடி இருக்குது, கொடி பறகுது. இந்த சைடில் வியூ போகலாம். அடுத்ததுக்கு டைனிங் ஹாலுங்க. இந்த டைனிங் ஹாலில் இங்கே சைடில் ஆளுங்க உட்காரலாம் போல் இருக்குது. ஜன்னலுக்கு ஒரு தடை அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து சேரு, இதெல்லாம் கூட பழைய சேரு, பழைய டேபிள், மன்னர்கள் பயன்படுத்தியது தான். இங்கே வந்து ஒரு அடுப்பு, இந்த சூட்டுக்காக போடுவாங்க இல்லையா அடுப்பு, அந்த அடுப்பு. டைனிங் ஹாலில் இருக்கக்கூடிய பீரோ, மர பீரோக்கள். இது வந்து அடுப்பு. சேர், இங்கே ஒரு சேர் இருக்குது, அங்கே ஒரு சேர் இருக்குது. அதெல்லாம் பொருட்கள் வைக்கக்கூடிய இடம். அங்கே ஒரு கடிகாரம் வேறு வச்சுருக்காங்க. கடிகாரம்லாம் இந்த சமகாலத்தில் வந்திருக்கும். மேலே 2 லைட்டு. டைனிங் ஹால், மன்னர்களுக்கான உணவு அருந்தும் அறை, படுக்கை அறை, மகாராணியினுடைய படுக்கை அறை. இந்த அம்மா மகாராணி, அந்த வெண்சாமரம் வீசுகிறாங்க. மகாராணி பயன்படுத்தக்கூடிய மேக்கப் போடுறது, மற்றது டேபிளு, சேரு. அந்த பக்கம் ஒரு சின்ன பொட்டி இருக்குது பாருங்கள், அந்த டேபிளுக்கு பக்கத்தில். அது அது தெரிகிறது வந்து இந்த மன்னர்களினுடைய பேருங்க. 1255. இந்த 1255லேருந்து கடைசி வரைக்கும் யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க, மன்னர்கள், குழந்தைங்க, அந்த மாதிரி விவரங்கள், அவங்களுடைய கொஞ்சம் புகைப்படங்கள், கிடச்சிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இதெல்லாம் இந்த அறையில் வச்சுருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் விவரங்கள் இருக்குது, கல்வெட்டு மாதிரி இங்கே கொஞ்சம் விவரங்கள் இருக்குது. இதுவும் வந்து இவங்களுடைய சின்னம் கல்வெட்டிலே பொறிச்சு வச்சுருக்காங்க, இந்த நாட்டினுடைய சின்னம். அடுத்த பகுதிக்கு போகிறோம், படி இறங்கி கீழே வரோம். இவ்வளோ நேரம் மேலே போய்கிட்டு இருந்தோம், ஒன்று ஒன்றா கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம். கிச்சன் பார்த்தோம், இங்கே ஒரு கிச்சன் பார்க்குறோம். இவங்க எல்லாம் பயன்படுத்திய பொருட்கள், இடிக்கிறது, போகிறது, வர்றது, வெட்டுறதுக்கான கத்தி. அது கறி வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வெட்டுறதுக்கான கத்தி இருக்குது அங்கே, அங்கே தெரியுது பாருங்கள், அது கத்தி. இதெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்திய பாத்திரங்கள். அந்த சந்திற்கு இந்த பாத்திரங்கள் மேலே என்னவோ தொங்குது, அதெல்லாம் என்னன்னு தெரியல. மேலே தொங்குறதெல்லாம் என்னன்னு தெரியல. கறி, மீட்டு, அது மாடலுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் கறியாக இருந்தால் மாற்ற அடிக்கும். இது அடுப்பு, பிரியாணி செய்கிறதுக்கான அடுப்பு. இது ஒரு அடுப்பு. அது கறி வெட்டுறதுக்கான கத்தி. இந்த பாருங்க, பயன்படுத்தக்கூடிய விரவு. இந்த விரவுலாம் பயன்படுத்தியிருக்காங்க. இத்தனை சமையல் உபகரணங்களை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சமையல் உபகரணங்கள் எல்லாம் அகப்பை, ஜல்லிக்கரண்டி. வாழ்க்கைன்னா இப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. இங்கெல்லாம் ஆர்ட்டு மற்றதெல்லாம் இருக்குது. இங்கே டைனிங் ஹாலு எல்லாம் வந்து இது. இங்கே பீரோ மற்றது எல்லாம் இருக்குது. டைனிங் ஹால் 17ங்க, இது 17.
தண்ணி இறைக்கிற கிணறுங்க. இது கிணறு சக்கரம்லாம் போட்டு தண்ணி இறைக்கிறதுக்கான ஏற்பாடு. 2 சக்கரம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சக்கரம் இருக்குது. அதெல்லாம் எப்படி சுற்றிலாம் தண்ணி எடுப்பாங்கன்னு தெரியல. கிணறு. ஓ பாருங்க, இந்த கிணத்துக்கு கீழே பக்கெட்டு, அது தோண்டி எடுக்கிறது. தண்ணியே இருக்குது கிணத்துல. இவ்வளோ பெரிய மலையில் இப்படி ஒரு கிணறை தோண்டி அதை கட்டி வச்சுருக்கிற ஏற்பாடு இருக்குது பாருங்கள். எப்பா என்ன ஏற்பாடு! 18 தான் இது. இங்கே போட்டிருக்கான் 18. இது 18 கிணறு. பார்த்துங்க, கோட்டையில் இருக்கக்கூடிய கிணறு. ஒட்டுமொத்தமாக இந்த தண்ணியை இறச்சி எப்படி எடுப்பானுங்கன்னு தெரில, எங்கே போகணும்னு தெரில, சேமிக்கிற இடம் எதுன்னு தெரில. இதில் வந்து சாயா, தேநீர், டீ குடிக்கிறதுக்கு இதிலே பற்ற வச்சுட்டு ஹீட் பண்ணி டீ மற்றது ரெடி பண்ணி குடிப்பதற்கான ஏற்பாடு என்பது இருக்குது. ஓகே, இங்கே எதுக்கு இதை வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த வீரரை, காவல் காக்கிற வீரர், இவர் வச்சுக்கிட்டு இருக்கிற கத்தியை பாருங்கள் எவ்வளோ நீட்டு. இந்த கத்தி அங்கேருந்து வீசினார்னா இங்கே கட்டாயிடும், அந்த மாதிரி இருக்கு. 22 என்னன்னு தெரில, ஒரே இருட்டாக இருக்குது. இறங்கலாம், பார்க்கலாம். 22 அப்படி. ஓ ஓ தெரியுது, லைட்லாம் இருக்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்க? அட பாவீங்களா, குகை இல்லை, கரெக்டு. இப்போ 22 என்ன தெரியுமா? இந்த பக்கம்லாம் தெரியுது. ஆனால் இந்த 22க்கு இறங்கி வந்தால் மொத்தம் பேரல். வாட் இஸ் த பேரல்? இதுதான் சரக்கு பேரல். ஒட்டுமொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஒயின். வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்துட்டு இன்னொரு பக்கம் ஒரு மலையிலேருந்து இதை எடுத்துருக்குறோம். இப்போ இதுதான் இந்த மலையினுடைய வரலாறு.